ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் 2 கிளவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்எஸ்டி தரப்பிலிருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர், அதாவது தமிழக போக்குவரத்து துறையிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கான காலி பணியிடங்கள், அதாவது 3274 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதாவது மார்ச் 21 அறிவிச்சிருந்தாங்க. மார்ச் 21 அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் போதும். அதே மாதிரி டிரைவர் கம் கண்டக்டர், ஸோ 2 லைசன்ஸுமே வச்சிருக்கணும் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ இதுக்கு இப்போது ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடியே வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்போம். ஸோ ஹால் டிக்கெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, சப்போஸ் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண தெரியலனா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக ஒரு சேவையை வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவோம். சரிங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாம் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 27ஆம் தேதி, அதாவது ஜூலை 27ஆம் தேதி தான் இதுக்கான எக்ஸாம் டேட் ஓட்டுநர் கம் நடத்துனருக்கு. ஸோ இப்போது அந்த ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட். இந்த ஹால் டிக்கெட் கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 27ஆம் தேதி நடக்குது, வரக்கூடிய ஜூலை 27ஆம் தேதி. ஸோ ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், அதாவது டிஎன்எஸ்டி லிமிடெட். ஸோ இது ஹால் டிக்கெட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கோட்டம், அதாவது உங்களோட டிவிஷனோட பேர் இருக்கும். அதே மாதிரி கீழே ரீஜியனோட பேர் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பதிவு எண், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். இதில் அப்ளிகேஷன் நம்பர் இருக்காது, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அதுக்கடுத்த விண்ணப்பதாரன் பெயர் இருக்கும். அதே மாதிரி சைடில் உங்களோட ஃபோட்டோ இருக்கும். கீழே உங்களோட சிக்னேச்சர், இது எல்லாமே இருக்கான்னு பார்த்துங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் இருக்கும், உங்களோட தந்தையின் பெயர். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், ஓட்டுநர் உரிமை எண் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் சென்டர் அண்ட் வென்யூ, அதாவது தேர்வு மையம் மற்றும் தேர்வு கூடத்தின் பெயரும் முகவரியும். ஸோ அங்கே ஒரு முகவரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது காலேஜோ ஸ்கூலோ, ஸோ எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்களோ நீங்கள் அங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்எஸ்டிசி ஓட்டுநர் கம் நடத்துனருக்கு உண்டான எக்ஸாம்ஸ் நீங்கள் அங்கே எழுத போகிறீங்க. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு அந்த லொக்கேஷன் தெரியல அப்படின்னா பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா QR கோடு இருக்கும். ஸோ ஸ்கேனர், அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்குது. அப்படியே நான் கீழே வரேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு நடைபெறும் நாள் 27/7/2025 அன்னைக்கு தேர்வு நடக்குது. அதே மாதிரி வருகை அனுமதிக்கப்படும் நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 மணியிலிருந்து 9:45 மணிக்குள்ளே நீங்கள் உள்ள என்ட்ராயிரணும். ஓகேங்களா? தேர்வு எப்போ தொடங்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 10 மணிக்குள்ளே தேர்வு தொடங்கிடும். கரெக்டாக 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் 2 மணி நேரம் எக்ஸாமு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அனுமதிக்கப்படும் நேரம் அப்படின்னா நீங்கள் 8:30 9:45 நீங்கள் போயிடணும். அதுக்கப்புறம் போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுத்தமிழ் 50 மதிப்பெண்கள் இருக்கும். அதே மாதிரி பொது அறிவு மற்றும் ஓட்டுநர் கம் நடத்துனர் திறனில் ஒரு 50 மதிப்பெண்கள். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண்கள் 2 மணி நேரம் நடக்கும். ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர், அதாவது உங்களோட சிக்னேச்சர் இல்லை, இது ரூம் இன்விஜிலேட்டரோட சிக்னேச்சர். ஓகேங்களா? ஸோ அதற்கு அடுத்த பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 14 to 15 பாயிண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படி நம்ம பார்ப்போம். விண்ணப்பதாரர்கள் கண்ணியமான ஆடைகளை அணிந்திருக்க வேண்டும் மற்றும் ஹால் டிக்கெட் தேர்வு தொடங்குவதற்கு 1 மணி நேரம் முன்பு தேர்வு மையத்தை அடைய வேண்டும். தேர்வு தொடங்குவதற்கு 20 நிமிடங்களுக்கு முன்பு தேர்வர்கள் தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்படுவார்கள். ஸோ இது எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் கோடு டீசெண்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸாம் தொடங்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் தேர்வு மையத்துக்கு வரணும். அதே மாதிரி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதாவது எக்ஸாம் 10 மணிக்கு தொடங்குது அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே உங்களை வந்து ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடையாள சான்றுக்கு விண்ணப்பதாரர்கள் தங்களது அசல் ஓட்டுநர் உரிமத்தையோ அல்லது நகல் ஓட்டுநர் உரிமத்துடன் அசல் அட்டையை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது உங்களுக்கு ஐடென்டி ப்ரூஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஃபோட்டோ காப்பி இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், வித் உங்களோட ஆதார் கார்டோட எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டு வேணும், உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், அதாவது நீங்கள் இப்போது ஓட்டுநர் கம் நடத்துனருக்கு உண்டான டிரைவிங் லைசன்ஸ் போட்டிருப்பீங்க, அந்த லைசன்ஸ். ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் ஹால் டிக்கெட் குறிப்பிட்டுள்ள இடத்தில் தேர்வு எழுத வேண்டும். இடம் மாற்றம் அனுமதிக்கப்பட மாட்டாது. அதாவது ஹால் டிக்கெட்டில் இருந்த அந்த தேர்வு கூடத்துக்கு தான் நீங்கள் செல்லணும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தா தேர்வு மையத்தில் உள்ள கண்காணிப்பாளர் அல்லது தலைமை கண்காணிப்பாளர் அல்லது ஆய்வு அதிகாரிகளிடம் சரிபார்ப்புக்காக கோரிக்கையின் பேரில் விண்ணப்பதாரர் ஹால் டிக்கெட்டை காட்டு. அங்கே ஹால் டிக்கெட் கேட்குறாங்க அப்படின்னா தலைமை கண்காணிப்பாளரோ அல்லது ஆய்வு அதிகாரியோ அல்லது கண்காணிப்பாளரோ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஷோ பண்ணணும் உங்களோட ஹால் டிக்கெட். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5th ஒன்னா தேர்வர்கள் தேர்வு நடைபெறும் இடத்தில் கடுமையான ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். தேர்வர்கள் புகைப்பிடித்தல் அல்லது குடிபோதையில் அல்லது ஏதேனும் தகராறில் ஈடுபடுத்தப்பட
கண்டறியப்பட்டாலோ அல்லது தலைமை கண்காணிப்பாளரிடம் அல்லது ஆய்வு அதிகாரிகளிடம் அல்லது கண்காணிப்பாளருடன் அல்லது தேர்வு நடைபெறும் இடத்தில் தேர்வு எழுத வந்த வேறொரு விண்ணப்பதாரருடன் தவறாக நடந்து கொண்டாலோ அவர்கள் தகுதியற்றவர்கள் மற்றும் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு மையத்துக்கு எப்படி போகணுமோ அப்படி தான் போகணும். அங்கே வந்து புகைப்படத்திலோ குடிபோதையிலோ அதே மாதிரி அங்கே ஏதாவது வாக்குவாதத்தில் ஈடுபடுறதோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களை வந்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் செல்லுலார் ஃபோன் அதாவது கெஜெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லுலார் ஃபோன், கால்குலேட்டர், கைகடிகாரங்கள் மற்றும் மோதிரங்கள் அல்லது உள்ளமைக்கப்பட்ட நினைவக குறிப்புகள் போன்ற எந்த ஒரு மின்னணு சாதனத்தையோ அல்லது பிஎன்ஜி வடிவமைப்பு தரவு புத்தகங்கள், குறிப்புகள் மற்றும் கைப்பைகள் மற்றும் பதிவு சாதனங்கள் போன்ற மின்னணு அல்லாத சாதனங்கள் ஆகியவற்றையோ தனித்துண்டாகவோ அல்லது ஒரு பகுதியாகவோ தேர்வு தேதியன்று தேர்வுக்கூடம் அல்லது அறைக்கு கொண்டு வர அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் எதுவுமே வந்து கொண்டு போகக்கூடாது, சரிங்களா? ஸோ எழுது பொருட்கள் மட்டும்தான் எடுத்து செல்ல அனுமதி அப்படின்னு சொல்கிறாங்க. எழுது பொருட்கள் அப்படின்னா அந்த பேனா மட்டும்தான், கருமை பேனா மட்டும்தான் அலௌடு. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அவர்கள் மேற்கூறிய பொருட்கள் அல்லது கருவிகளில் ஏதேனும் ஒன்றை வைத்திருந்தாலோ அல்லது பிற தேர்வர்களிடம் விடைத்தாளில் பார்த்து எழுதினாலோ மற்றும் பார்த்து எழுத முயற்சித்தாலோ மற்றும் பார்த்து எழுத அனுமதித்தாலோ அல்லது பிற தேர்வர்களுக்கு விடைக்கான அறிகுறிகளை காட்டினாலோ தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். தவிர விடைத்தாள்கள் செல்லாததாக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எழுதுறதுலேருந்து விலக்கப்படுவார்கள். மேலும் அவசியமானதாக கருதப்பட்டால் அவர்கள் அந்த இடத்திலேயே முழுமையாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்தனா தேர்வர்கள் தாங்கள் சொந்த நலன் கருதி மொபைல் ஃபோன்கள், கைக்கடிகாரங்கள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஏதேனும் தேர்வு நடைபெறும் இடத்திற்கு கொண்டு வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. ஏனெனில் பாதுகாப்பாக வைப்பதற்கு ஏற்பாடுகள் உத்தரவாதமற்றது அப்படிங்கிறாங்க. நீங்கள் மொபைல் ஃபோனோ கைக்கடிகாரமோ ஏதாவது கொண்டு போனீங்க அப்படின்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி வைக்கிறதுக்கான பிளேசஸும் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம், உத்தரவு கொடுக்க மாட்டோம். ஸோ பாதுகாப்பு நலன் கருதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தா தேநீர், காஃபி, தின்பண்டங்கள், குளிர்பானங்கள் போன்றவை தேர்வு நடைபெறும் இடத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது. நீங்கள் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. அடுத்த விண்ணப்பதாரர் எப்போதும் தங்களின் பதிவு எண்ணின்படி தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையில் தான் அமர வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதை மாற்றக்கூடாது மற்றும் விடைத்தாள்களை நிரப்புவதற்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும். விவரங்களை பூர்த்தி செய்வதற்கு முன் விடைத்தாள்கள் அல்லது விடை புத்தகங்கள் சரியாக அச்சிடப்பட்டுள்ளதா, சேதமடையவில்லையா என்பதை பார்க்க வேண்டும். விடைத்தாள் அல்லது விடை புத்தகத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் தேர்வரின் விவரங்களை பூர்த்தி செய்வதற்கு முன்பு உடனடியாக கண்காணிப்பாளருக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. தேர்வு தொடங்கிருச்சு அப்படின்னா உங்களோட விடைத்தாளை மாற்றி கொடுக்க மாட்டாங்க. அதாவது நீங்கள் போனதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஓஎம்ஆரில் எழுதுறதுக்கு முன்னாடியோ அல்லது பிரிண்டடாக வரும், நீங்கள் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அல்லது விடைத்தாளோட நம்பர் எழுதுறதுக்கு முன்னாடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின் பேப்பர் புக்லெட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துடணும். ஏதாவது சேதங்கள் அடைஞ்சிருச்சுன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் கண்காணிப்பாளர்கிட்ட சொல்லணும். சப்போஸ் கடைசியாக நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் சொன்னீங்க அப்படின்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்வு நேரம் முடிந்த பின்னரே தேர்வர்கள் தேர்வு அறையை விட்டு வெளியே அனுமதிக்கப்படுவார்கள். வினாத்தாள்களை வழங்குவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பே விடைத்தாள்கள் வழங்கப்படும். விடை எழுதும் முன்பு விண்ணப்பதாரர்கள் அனைத்து வினாக்களும் தவறாமல் தொடர் வரிசையில் இருப்பதாக, அதாவது 1 2 3 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். வினா புத்தகத்தில் வெற்று பக்கங்கள், அதாவது ஏதாவது பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கா இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி இருந்ததுன்னா உடனடியாக கண்காணிப்பாளருக்கு தெரிய வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்வு தொடங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் இதெல்லாம் கண்டறியப்பட்டதுன்னா உங்களோட கொஸ்டின் பேப்பர் மாற்ற மாட்டாங்க. ஸோ அதற்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் தேர்வு அறைக்குள் கருப்பு பால் பாயிண்ட் பேனா மற்றும் ஹால் டிக்கெட்டை மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும். மற்ற பொருட்கள் தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்பட மாட்டாது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாக் பால் பாயிண்ட் பென், உங்களோட ஹால் டிக்கெட் இது மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் மட்டும் எடுத்தால் போது டோட்டலாக 4 பேஜஸ் இருக்கும். ஓகேங்களா? விண்ணப்பதாரர் தங்கள் பதிவு எண்ணை வினா கையேடு மற்றும் விடைத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள இடத்தில் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் பார்த்து எழுதணும். அதுக்கு கீழே எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் எப்படி எழுதணும்னா, விண்ணப்பதாரர் வினா கையேட்டில் இருந்து எந்த தாளையும் கலற்றவோ அல்லது கிழிக்கவோ கூடாது. மேலும் அவர்கள் தேர்வு நேரத்தில் வினா கையேடு மற்றும் விடைத்தாள்களை தேர்வு கூடத்திலிருந்து வெளியே எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது. தேர்வு முடிந்த பின்னரே விண்ணப்பதாரர் வினா புத்தகத்தை எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுவார் அப்படிங்கிறாங்க. அதாவது இன்பிட்வீனில் நீங்கள் எதுவும் வந்து உங்களோட கொஸ்டின் புக்லெட்டை எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கொஸ்டின் புக்லெட்டை எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் அசல் பதிவேடுகளுடன் விண்ணப்பத்தில் வழங்கப்பட்ட விவரங்கள் சரிபார்ப்புக்கு உட்பட்டு அடுத்த நிலை தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். இது எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் தான் அடுத்த நிலை தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பதாரர் தமிழ் தாளில் 40% மதிப்பெண்கள் பெறவில்லை என்றால் விடைத்தாள் அடுத்த பகுதி மதிப்பீட்டிற்கு செய்யப்படும். அதாவது தமிழ் தகுதி தேர்வில் உங்களுக்கு 40% நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது முன்னாடி, அதாவது உங்களோட ஹால் டிக்கெட் ஃபஸ்ட் பேஜில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் இந்த மாதிரி எழுதணும். ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5 6 அப்படின்னு இருக்குன்னா 1க்கு கரெக்டாக கீழே ஷேட் பண்ணும், 2க்கு கரெக்டாக கீழே ஷேட் பண்ணும். அந்த மாதிரி 6 டிஜிட் இருக்கும், 6 டிஜிட்டுக்கு நீங்கள் கரெக்டாக வந்து ஷேட் பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி
வினா தொகுப்பு எண் அப்படின்னு இருக்கும். உங்களோட கொஸ்டின் புக்லெட் நம்பர் ஓகேங்களா, உங்களோட கொஸ்டின் புக்லெட்டில் 5 டிஜிட் இருக்கும். 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் OMRல ஷேர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ கருப்பு பால் பாயிண்ட் பென் தான் ஓகேங்களா, பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ரவுண்டு தான் நீங்கள் ஷேப் பண்ணணும் ஓகேங்களா. ஷேர் பண்ணுறது ரவுண்டாக ஷேர் பண்ணணும். இங்கே ஸ்கொயராகவோ க்யூப்பாவோ இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வெளியும் வந்து போகக்கூடாது ஓகேங்களா நீங்கள் ஷேர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாமே வந்து இந்த TNSTCயில் நடத்தக்கூடிய ஓட்டுநர் கம் நடத்துனரில் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.